வாணியம்பாடி கனகப்புதூர் ஏரியை 2026 தேர்தலுக்கு பிறகு அது மூடப்படும் என்று சில தகவல்கள் நமக்கு வருது. இதை பற்றி தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்கன்னா அல்லது இதற்கு ஏதாவது ஒரு முடிவுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சில அரசியல் ஆர்வலும் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஏன் அதை மூட போகிறாங்கன்னா, குப்பைகள் கொட்ட போதிய இடமில்லை, அதனால் அதை நம்ம என்ன பண்ணோம், மூடணும். ரெண்டாவது, அரசாங்க நிர்வாகத்துக்காக இடம் இல்லை, அதனால் அதை கொஞ்சமாக மூடிட்டு அந்த இடத்த நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தையும் நகராட்சி சேர்த்தணும் அப்படின்ட்டு சொல்லி கட்சிகள் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக தங்களுடைய சேர்மன் அல்லது தலைவருக்காக நம்ம அது இந்த கிராமத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இந்த கனகப்புதூர் பஞ்சாயத்தாகவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வார்டுக்கான ஸ்பெஷாலிட்டி, தலைவருக்கான ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறமா கவுன்சிலருக்கான ஸ்பெஷாலிட்டி, சேர்மனுக்கான ஸ்பெஷாலிட்டி கிடைக்கும். அப்புறம் எம்எல்ஏ இந்த மாதிரி ஃபண்டு சீக்கிரமாக கிடைக்கும். இவ்வளோ கிடைத்தும் இன்னும் கிராமங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்குது. இவங்க அரசியலுக்காக இவங்க சேர்த்துட்டாங்கன்னா அதில் பாதிக்கப்படுவது நாங்கள் தான். எங்களை பற்றி எந்த ஒரு அரசியல்வாதியும் பேச மாட்டேன்றாங்க. நீங்கள் தைரியம் தான் பேசுங்கன்னு சொன்னாங்க. நமக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம ஒரு ஒன்றியமாக இருப்பதனால் என் கிராமத்தில் நம்ம பேசிதாகணும். அந்த ஏரியை மூடிட்டாங்கன்னா தண்ணி எப்படி கிடைக்கும்? அது கீழே இருக்கக்கூடிய பெரிய பாலாறு, அந்த பாலாறில் வரக்கூடிய தண்ணியே மக்களால் பயன்படுத்த முடியல. கெமிக்கல், கிட்னி ப்ராப்ளம், தண்ணி இல்லை, தட்டுப்பாடு. இப்போ சம்மர், இந்த ஏரி மூடிட்டா என்ன பண்ண முடியும்? நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னா தெரியுங்களா? மேற்காண்ட பாலாறு, கிழக்காண்ட இந்த மாதிரி ஏரி, இதையெல்லாம் பாதுகாக்காத எந்த கட்சிக்கு நீ வாக்களிக்கிறாயோ, நான் இந்த கட்சிக்கு வாக்களித்து என் தருணை நான் எம்எல்ஏ ஆக்குவேன், நான் இல்லை நான் இவருக்கு வாக்களித்து ஏன் தருணை நான் எம்எல்ஏ ஆக்குவேன், இல்லை இந்த கட்சியெலாம் வரக்கூடாது, எனக்கு இந்த கட்சி தான் முதலமைச்சராக வரணும், இல்லை அவன் கெட்டவன், எனக்கு இந்த கட்சி தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் நீங்கள், போட்டி போட்டுக்கொண்டு வாக்கு வாங்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் இதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? பேசக்கூடாதா? நீ எந்த கட்சியும் வாக்களிச்சுக்கோ, ஆனால் விழிப்புணர்வு இல்லை என்றால் உன் கிராமத்தை நீ இழக்க நேரிடும். விழிப்புணர்வு இல்லை என்றால் நீ பேச என்றால் உன் ஏரியை இழக்க நேரிடும். அதனால் அந்த பஞ்சாயத்து மக்கள் நீங்கள் பேச வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக மற்ற மக்கள் இருக்க வேண்டும். ஒரு பெரிய நமக்கு பலம்னா பக்கத்தில் ஹைவேஸ், சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ், அதை போட் ஹவுஸாக மாற்றி இயற்கையை பலப்படுத்தி அமர்த்தினால் அங்கு ஒவ்வொரு சிறு குறு வியாபாரிகள் பயனடைவாங்க. அங்குள்ள இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ படிச்சிருக்க, ஒரு காலத்தில் படிக்கலைன்னா பரவாயில்ல, வெளி உலகம் தெரியலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி நிமிஷம் போகிறீங்க, நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி நாள் எங்கேனாலும் எழுந்து போகிறீங்க. அந்தளவுக்கு வசதி இருந்தும் உன் கிராமத்துக்காக நீ பேசவில்லை என்றால் நீ உயிரோடு இருந்தும் பிணம்தான். நீ பிணமா அல்லது உயிரோடு மனிதனா என்பதை நீங்கள் உங்கள் கிராமத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நீங்கள் தான் காட்ட வேண்டும். அரசியல் எவனாலும் வருவான், யாருனாலும் இருப்பான், எவனாலும் எம்எல்ஏ ஆகுவான். ஆனால் அவன்லாம் எம்எல்ஏ ஆகிட்டு, எம்பி ஆகிட்டு, முதலமைச்சர் ஆகிட்டு, நல்ல இடத்துல சாப்பிட்டு கொண்டு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு போய்விடுவான். அங்கே வாழ்வது நீ தான். இது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பெரும் புள்ளி அரசியல்வாதி இருக்காங்களோ அவங்க நிலத்து பக்கம் ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்திருக்கா? வராது. ஏன்? அது அரசியல்வாதிகள் ஒற்றுமை. அது ஆளுங்கட்சி தான் சரி, ஆண்டு கட்சி தான் சரி, பழி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? மக்களை தான் பழி வாங்குவாங்க. ஒரு பரந்தூர் விமான நிலையம் மக்கள் நிலத்தையும் கையப்படுத்துகிறாங்க. ரோடு போகிறது அடிமட்ட மக்களுடைய நிலங்கள் தான். சிப்காட்டு அடிமட்ட மக்களுடைய நிலங்கள் தான். பேசக்கூடிய நல்ல விலை, நான் காசு தரோம் அப்படி சொல்லக்கூடிய எந்த அரசியல்வாதி, எப்பா இந்த ஒரு 100 ஏக்கர் இருக்குது, அந்த நல்ல விலை காசு நான் எடுத்துக்கிறேன், இந்த 100 ஏக்கரை மக்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படி சொல்லி யாராவது சொல்லியிருக்கானா? அப்போது மக்கள் நீங்கள் முட்டாளாக இருந்தால் உங்களை ஏமாற்றம் தவிர எவனும் கருணை காட்ட மாட்டான் என்பதை மட்டும் தெரிஞ்சுங்க. நம்மளும் அரசியல் கட்சி இருந்தால் என் தலைவர் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கு எதிராக வரும்போது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பேசினேன்னா மற்றவங்க பேசினேன்னு உன் கிராமத்தை நீ காப்பாற்றுவதற்காக நீ வரவில்லை என்றால் வேறு எவன் வருவான்? அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் தங்கள் நிலத்தை காப்பாற்றுக்காக, தன் இடத்தை காப்பாற்றுக்காக போர் வீரனாக இருந்தான். இன்றைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. ஸோ உன்னை பாதுகாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உனக்காக இல்லை, உன் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் உனக்காக இல்லை. அந்த சட்டத்தை வைத்து உன்னை ஏமாத்துறன்னா அப்போ நீ ஏமாறாத. அதே சட்டத்தை கையில் எடுத்து நீ போராடு.